Welcome friends. Previous year question discussion 2023 ல இன்னைக்கு third series பார்க்க போறோம். Today third question, atomic radii of the alkali metals. Option A increases from lithium to cesium. Option B decreases from lithium to cesium. Option C equal from lithium to cesium. Option D decreases from lithium to rubidium and then decreases. இப்போ கொஷின் வந்து எங்கேருந்து நமக்கு கொஷின் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடி திஸ் இஸ் ஃப்ரம் யூனிட் 1லேருந்து பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அட்டாமிக் ரேடி வந்து ஜென்ரலாக பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது ஜென்ரல் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியடில் டிக்ரீஸ் ஆகும், குரூப்பில் இன்க்ரீஸ் ஆகும். பீரியடில் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜு போக போக என்ன ஆகிட்டே இருக்கும்னா லெஃப்ட் டு ரைட் போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அதனோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் இந்த குரூப்பு அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ரீசன் என்னன்னா நியூ ஷெல் ஆட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதனுடைய சைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஜென்ரல் ட்ரெண்ட் தான் இங்கே கொஷினாக கேட்டிருக்காங்க. அப்போ குரூப்லன்னு பார்க்கும்போது இங்கே என்ன மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா லித்தியம் அண்ட் சீசியம் கொடுத்துருக்காங்க. லித்தியம் டு சீசியம்ன்றது பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸில் டவுன் த குரூப். இது என்ன குரூப்னு பார்த்தீங்கன்னா அல்கலி மெட்டல்ஸ் குரூப். ஸோ ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம் இது எல்லாமே என்னதுன்னா ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸு. அப்போது இவங்க கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா லித்தியம்லேருந்து சீசியம் வரைக்கும் அட்டாமிக் ரேடி என்ன ஆகுதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ டவுன் த குரூப் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இன்க்ரீசஸ் ஃப்ரம் லித்தியம் டு சீசியம் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அப்போ இந்த கொஷினுக்கு நான் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.